நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். முக்கியமாக இந்த எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரியான ஜாப்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம். அந்த மாதிரி எஸ்எஸ்சியில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் அப்படிங்கிறத இந்த 1 மினிட்ல வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு சப்போஸ் இன் டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து டீட்டெயிலோட சிலபஸ் எப்படி இருக்கும், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சிஜிஎல் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் நான் +2 மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிம்பாங்க. ஸோ அந்த போஸ்டிங் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் இன்ஜினியரிங்லேயோ இல்லை டிப்ளமோ ஹோல்டர்ஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிளி, மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற வேகன்சி ஜேஇ அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வேகன்சி வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் 10th பேஸில் எம்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டெனோ இதெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிற வேகன்சி இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்குது வந்து பார்த்தோம் அப்படின்னா. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா 10th பேஸில் வந்து கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வருது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா. எஸ்எஸ்சிலேருந்து ஜிடி கான்ஸ்டபிள், ஜென்ரல் டியூட்டி கான்ஸ்டபிள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான வேகன்சி வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சிலேருந்து சிபிஓஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.